ஸ்ரீகாந்த், அது கருணாதானு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? எஸ் மேடம், அது அவனே தான். பக்கத்துல யார் இருக்காங்க? மேடம், பக்கத்துல ஒரு வயசானவர் இருக்காரு. ஓகே, நீங்க அந்த பொசிஷன்ல இருங்க. கதிர், நீங்க மறைஞ்சிருக்கிறத அவன் பார்க்கலையே? இல்ல மேடம், என்ன பார்க்க வாய்ப்பே இல்ல. இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கான்? அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். பக்கத்துல மாட்டுக்கு ஒருத்தர் வைக்கோல் வச்சுக்கிட்டு இருக்காரு மேடம். ஓகே, அலர்ட்டா இருங்க. ஓகே மேடம். வெங்கட், நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்க? அவன் இருக்கிற இடத்துக்கு இடது பக்கம் இருக்க மேடம். இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கான்? இளநீ சீவிட்டு இருக்கான் மேடம். அப்போ அவன் கையில வெப்பன் இருக்கு. பக்கத்துல யார் இருக்காங்க? யாரும் இல்லை மேடம். ஓகே, எல்லாரும் ரெடி தானே? ரெடி மேடம். ரெடி. 1 2 3 சார்ஜ். என்ன எதிர்பார்க்கல? வேண்டாம் டிசி, என் பலம் தெரியாம மோதுறீங்க. தெரிஞ்சு தாண்டா மோதுறேன். இவனை வண்டியில ஏத்துங்க. Come on, quick. ஸ்ரீகாந்த், நீங்க ஏன் கூட வாங்க. எஸ் மேடம். யார் பேசுறீங்க? சார், நான் சாமுவேல் பேசுறேன் சார். ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சாமுவேல். சார், என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு அரக்கோணத்துக்கு பார்க்க வந்தேன். இங்க ஒரு மேட்டரை பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டேன் சார். என்ன பார்த்தீங்க? சார், ரவுடி கருணாவை ஒரு கும்பல் ஜீப்ல தூக்கிட்டு போறாங்க சார். அவங்கள பார்த்தா மஃப்டி போலீஸ் மாதிரி தெரியுதுங்க சார். அவங்கள கைட் பண்றது ஒரு லேடி சார். ஓகே, அது யாருன்னு எனக்கு தெரியும். எனிவே, இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். பாய். வணக்கம் மணிமாறன், நான் விவேகானந்தம் பேசுகிறேன். சொல்லுங்க சார். ஒன்றில் ஒரு முக்கியமான விஷயம். அந்த ரவுடி கருணா இருக்கா இல்லையா, அவனை யாரோ வண்டியில் மடக்கி கொண்டு போகிறத நம்ம சாமுவேல் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் சொன்ன அடையாளங்களை வச்சு பார்த்தா அது அநேகமாக டெப்டி கமிஷனர் அருந்ததியாக இருக்கும்னு நான் சந்தேகப்படுறேன். யூ ஒன் திங், இந்த விஷயத்தை நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி சென்னையில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன்ஸ், கோர்ட், கமிஷனர் ஆஃபீஸ் எல்லா இடத்தையும் க்ளீனாக வாட்ச் பண்ண சொல்லுங்கள். கருணாவை அவங்க எங்கே கொண்டு போகிறாங்கன்னு பார்த்துட்டு உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. புரிஞ்சுதா? ஓகே சார். டூ இட் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ.
சூலி, உனக்கு தேவையான 108வது பலியும் இன்னைக்கு கொடுத்து முடிச்சிட்டேன். கால கணித ஓலை சுவடிகள் எனக்கே வேணும். அந்த கால கணித பொக்கிஷம் எங்க இருக்குன்னு எனக்கு காட்டு. இது கொல்லிமலை பக்கத்துல இருக்கிற போதக சித்தர் ஆசிரமம். இதுதான் கால கணித சுவடிகள் இருக்கிற பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் பூட்டப்பட்டிருக்க. அதை திறக்கக்கூடிய சாவி சாதாரண சாவி இல்ல. அந்த சாவிக்கும் ஒரு சக்தி இருக்கு. இது பைரவபுரம். இது பைரவபுரத்தில் இருக்கிற கால பைரவர் கோவில். இந்த கோயிலுக்குள்ளதான் சாவி இருக்கு. இது பைரவபுரம். இது பைரவபுரத்தில் இருக்கிற கால பைரவர் கோவில். இந்த கோயிலுக்குள்ளதான் சாவி இருக்கு. இது பல வருஷமா பூட்டப்பட்டிருக்க கோயிலாச்சே. அந்த ஊர் மக்களுக்கே தெரியாம பேசாம அந்த கோயிலுக்குள்ள எப்படியாவது போயிருக்கும். அந்த சாவி மட்டும் என் கையில கிடைச்சிட்டா அந்த கால கணித சூடிகளை அடைய வேண்டிட்டான். அந்த சூடிகள் என் கையில கிடைச்சிட்டா இந்த உலகத்தையே ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவேன். எல்லாத்தையும் நிர்ணயிக்கிற சக்தி எனக்கு மட்டும்தான் இருக்கும். எல்லாரையும் என் அடிமையாக்கிடுவேன். இப்பவே பைரவபுரம் புறப்பட்டு போய் அந்த சாவி அடையிற. இதோ பாருங்க கணேசன், நீங்க இவ்வளவு தூரம் என்னை மதிச்சு என் வீட்டுக்கு வந்ததுனாலையும் நான் உங்க பேர்ல ஒரு மரியாதை வச்சிருக்கிறதுனாலையும் சொல்றேன். நீங்க வந்திருக்கிற விஷயம் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணும். ஏன் சொல்றேன்னா, நான் அந்த ஊருக்கு வந்தா காத்தவராயன் ஏதாவது பண்ணுவான். எனக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் தேவையா? பேசாம விட்டுருங்க, வேணாம். ஆமாங்க, இவரோட கோவத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அதனால இவரோட சார்பா நீங்களே போய் பேசிருங்க. என்னம்மா இது? இவன் அங்க வரலன்னா நல்லா இருக்காது. நான் என்னதான் சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே. அப்புறம் இந்த வருஷமும் திருப்பணியை ஆரம்பிக்க முடியாம போயிடும். என்ன கணேசன், நீங்க வேற இப்படி சொல்றீங்க? சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். ஒரு பொதுவான இடமா ஒன்று பாருங்க. நானும் வரேன். நாம எல்லாரும் அங்கேயே ஒன்னா உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணிடுவோம். அது எப்படி முடியும்? இது ஊர் விசேஷம். அப்படி இருக்கிறப்ப ஊர்ல வச்சு பேசுறது தானே நியாயம். வெளியில வச்சு பேசணும்னா ஊருக்காரங்க ஒத்துப்பாங்களா? அதுக்காக என் கௌரவத்தை விட்டு கொடுத்துட முடியுமா? சொல்லுங்க. அந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே இந்த ஊருக்கு வந்திருக்க. மறுபடியும் நான் அந்த ஊருக்கு வந்தா எல்லாரும் பெருமையா தான் பேசுவாங்க. உன் கௌரவத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. அது எனக்கு நல்லா தெரியும் கணேசன். எனக்கும் ஊருக்காரங்க பேர்ல எந்த கோபமும் இல்லையே. என்னுடைய கோபம் எல்லாம் காத்தவராயன் பேர்லயும் அவன் குடும்பத்து பேர்லயும் தான். சரி, நீங்களும் இவ்வளவு தூரம் வந்து கேக்குறீங்க. நான் அந்த ஊருக்கு வரேன். நீங்க கூட்டுற கூட்டத்திலயும் வந்து கலந்துக்கிறேன். ஆனா அந்த கூட்டத்துக்கு காத்தவராயன் வரலன்னா அதுவும் எனக்கு அசிங்கம் தானே. அப்ப இந்த ஊருக்காரங்க என்ன பேசுவாங்க? கூட்டத்துக்கு வந்ததுனால தர்மலிங்க ஐயா மானம் போச்சு, அவரு பாத்தீங்களா மானத்தை காப்பாத்திக்கிட்டாருன்னு காத்தவராயன வசதியா பேசுவாங்கல்ல. அதுவும் எனக்கு பிரச்சனை தானே. அதனாலதான் கேக்குறேன், எதுக்கு இதெல்லாம்னு. உனக்கு ஏன் அந்த கவலை? அவனை கலிய பெருமாளனை எப்படியும் கூட்டிட்டு வந்துருவாரு. அவரோட பிடிவாதம் எப்படின்னு உனக்கே நல்லா தெரியும்ல. தெரியும் தெரியும். பிடிவாதம் மட்டுமா? அந்த குடும்பமே தலகணம் பிடிச்ச குடும்பமாச்சே. அடேங்கப்பா. அத பத்தி நமக்கு என்ன வந்தது? நம்ம கிட்ட நல்லா பழகுறாங்களா அத மட்டும் பாரு. அதுவும் சரிதான். அந்த ஆள் குடும்பத்தை பத்தி நாம ஏன் பார்க்கணும்? இத பாருங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் நான் அங்க வந்தா என் கௌரவத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அவ்வளவுதான். அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. எல்லாரும் கூட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் முதல்ல போய் அங்க இருக்கேன். ஆரிய பாஷம் வந்துட்டு இருக்காரு, அவர் கூட நீ வந்துடு. ஆரிய பாஷ்யமோ நேற்று ராத்திரி போன் பண்ணி சொன்னா, நீங்க வந்துருங்க, எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு. இப்ப நீங்களும் சொல்றீங்க. சரி, நான் வரேன். நீங்க ஊருக்கு போய் ஆக வேண்டியதெல்லாம் பாருங்க. சரி, நான் வரேம்மா. வரேன். மீனாட்சி, இப்படி வா. இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வீடு தேடி வந்து கூப்பிட்டு இருக்காரு.
என்னதான் நடக்குதுன்னு போய் பார்ப்போமே. அப்புறம் அந்த ஆரியபாஷம் வந்தான்னா அவனை உட்கார வச்சு காஃபி கொடு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. அம்மா பொண்ணியம்மா தாயே, அங்க எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என் புருஷன் நல்லபடியா திரும்பி வரணும். வணக்கங்க. வாங்க வாங்க. வணக்கம். 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 என்ன ஆரியபாஷியம், சௌக்கியமா இருக்கியா? கடவுள் புண்ணியத்தால நல்லா இருக்கேன். பரவாயில்லையே, சொன்னபடி அவனை கூட்டிட்டு வந்திருக்கியே. என்ன தம்பி தர்மலிங்கம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறதுனால தானே இங்க வந்திருக்கேன். தம்பி இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்காரு. இவன் மட்டுமா? இதோ உட்காந்துருக்கான உங்க பக்கத்துல. அவன் மட்டும் என்னவா? என்னை பார்த்தோம் பார்க்காத மாதிரி உட்காந்துருக்கான். ஏம்பா காத்தவராயா, எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்னா கூடி இருக்கோம். கொஞ்சம் கலகலப்பா இருக்கலாம்ல? ஆமா, இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க பாரு. நான் கலகலப்பா இருக்கிறதுக்கு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இன்னைக்கு நாம இங்க எதுக்கு கூடி இருக்கோம்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். 50 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தாத்தா நம்ம பைரவபுரத்துக்கு தலைவரா இருந்தப்போ இந்த 2 குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதலா மாறி இந்த ஊரே 2 பட்டது. அதனால ஒரு குடும்பம் இந்த ஊரே வேண்டான்னு சொல்லி பக்கத்து கிராமத்துக்கே போயிட்டாங்க. அந்த பிரச்சனையினால நம்ம ஊர் காலபைரவர் கோவில்ல நடக்க வேண்டிய திருவிழாக்களும் பூஜைகளும் தடைப்பட்டு போச்சு. ஏன்னா இந்த கோவில்ல நடக்க வேண்டிய எல்லா விசேஷங்களையும் இந்த ஊரோட 5 முக்கிய குடும்பங்களின் வாரிசுகள் தான் பல நூற்றாண்டுகளா நடத்திட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க இல்லாம இங்க எந்த பூஜையும் நடக்காது, நடத்தவும் முடியாது. இப்போ அந்த 5 குடும்பங்களோட வாரிசுகள்னு இருக்கிறது நானும் இவங்களும் தான். பல வருஷமா தடைப்பட்டு பராமரிப்பு இல்லாம பாழடைஞ்சு போயிருக்கிற நம்ம ஊர் காலபைரவர் கோவிலோட திருப்பணி திரும்பவும் தொடங்கணுங்கிறதுக்காக தான் நாங்க 5 பேரும் இங்க கூடி இருக்கோம். இதோ நம்ம சித்தரையாவும் வந்துட்டாரு. வாங்க வாங்க சித்தரையா, வணக்கம். சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. வாங்க வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன். கலியபெருமாளன, எங்க எல்லாரையும் விட நீங்க தான் மூத்தவரு. அதனால எதை எப்படி பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நானும் ஆரிய பாஷையும் எவ்வளவோ முயற்சி பண்ணி இன்னைக்கு இங்க எல்லாரையும் ஒன்னா கூட்டி இருக்கோம். இனிமேலாவது நாம எல்லாரும் பகைமையை மறந்து ஒற்றுமையா ஒன்னா இருக்கணும். அதான் என்னுடைய விருப்பமே. பல வருஷத்து பகங்க அவ்வளவு சுலபமா மறந்துட முடியாது. கோவில் திருப்பணி தடைபட்டு கிடக்குது. நம்ம தலைமுறையிலாவது அதை சரிப்படுத்துவோம் ஆரிய பாஷ்யமா கணேசனும் கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த ஊருக்கே வந்தேன். அதனால திருப்பணியை பத்தி மட்டும் பேசுங்க. சரிப்பா, அதுக்கு நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா தானே முடியும். இவ்வளவு நேரமா நல்லா தானே இருந்தது. திடீர்னு காத்தடிக்குது. புயல் வரப்போதா? வரக்கூடாதவங்க எல்லாம் ஊருக்குள்ள வந்தா தென்றலா வீசும், புயல் தான் அடிக்கும். என்னடா பேசுற நீ? உட்கார். தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு? வந்த விஷயத்தை பத்தி மட்டும் பேசுவோம். சித்தரையா, இப்ப அடிச்ச இந்த பயங்கரமான காத்து நல்ல சகுனமா இல்ல கெட்ட சகுனமா? அது
நாம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதன்னு கிருஷ்ணர் கீதையில சொன்னது போல நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, நடக்க வேண்டியது நடக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. எவ்வளவு சுலபமா சொல்லிட்டாரு. இந்த காத்தவராயனும் அந்த தர்மலிங்கம் இருக்கிற வரைக்கும் எதை உருப்படியா செய்ய விடுவானுங்க? சரியா சொன்ன. எவ்வளவு சுலபமா சொல்லிட்டாரு. இந்த காத்தவராயனும் அந்த தர்மலிங்கம் இருக்கிற வரைக்கும் எதை உருப்படியா செய்ய விடுவானுங்க? சரியா சொன்ன. இது பாருங்க கணேசன், இந்த கோவில் திருப்பணியை எப்படி ஆரம்பிக்க போறோம், அதுக்கு நான் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க. கலிய பெருமாளனே, கடைசியா நம்ம தாத்தா காலத்துல தான் காலபைரவர் கோவில்ல பூஜை நடந்தது. அதை எப்படி பண்ணாங்க, யாரை வச்சு பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு. நம்ம காத்தவராயனோட தாத்தா முதல் கும்பத்தை எடுத்துட்டு போகும்போது மற்ற 4 பேரும் பின்தொடர்ந்து போனதை பார்த்ததா எனக்கு ஒரு ஞாபகம். நல்லா இருக்குங்க. எனக்கு என்னமோ அவர் சின்ன வயசுல பார்த்ததை சொல்ற மாதிரி தெரியல. அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து என்ன அவமானப்படுத்துற மாதிரி தெரியுது. வயசுல பெரியவராச்சேன்னு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை காப்பாத்திக்கிட்டா நல்லது. கொஞ்சம் என்ன பேச்சு இது? இத பார் தர்மலிங்கம், உனக்கு மட்டும்தான் கோவப்பட தெரியும்னு வாய்க்கு வந்தபடி பேசாத. உன்னை விட கோவக்காரனா? ஆனா நாம இங்க வந்திருக்கிறது ஒரு நல்ல காரியத்துக்காக. அத மனசுல வச்சுட்டு பேசுப்பா. சுண்டகா பயலுக்கு போய் பதில் சொல்லிட்டு இருக்கீங்களே, கோபப்படட்டுமே. இதோ பாருங்க, அவன் என்ன பண்ணிடுவான்? இந்த எல்லையை விட்டு ஓடிடுவானா? இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிறது ஏன் ஆளுங்க, நகர முடியாது. ஆமா, ஏய், பொறிக்குள்ள வந்து தனியா மாற்றத்துக்கு நான் ஒண்ணு எலி இல்லடா, புலி, காட்டு புலி. என் மேல மட்டும் கை வச்சு பாரு, அப்புறம் என் ஆளுங்களை எப்படி இங்க வந்து நிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியும். ஏற்கனவே என்கிட்ட உத வாங்கிட்டு ஓடினவன் தானே நீ. ஜாக்கிரதை. அன்னைக்கு நான் ஓடுனது பயத்தினால இல்ல, சமயம் பார்த்து உன்னை பழி வாங்கறதுக்குடா. இப்ப நான் நினைச்சா கூட. இத பாருங்க தலைவரே, இந்த வருஷம் ஒண்ணு கூடி கோயில் திருப்பணியை தொடங்கிடுவோன்னு நீங்க சொன்னதுக்கு மதிப்பு கொடுத்துதான் நாங்க எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். அவங்க சொந்த பிரச்சனைய பேசி வெட்டிக்கணும்னு நினைச்சாங்கன்னா வேற எங்கேயாவது போய் வச்சுக்க சொல்லுங்க. நம்ம கிராமமும் அமைதியா இருக்கும். என்ன கண்டாலே பயப்படுற நீ எனக்கு எதிராக குரல் கொடுக்கறியா? தொலைச்சு விடுவேன். என்ன பத்தி தெரியுமில்ல உனக்கு? யாருகிட்ட மரியாதை பேசுறாங்க? சும்மா மிரட்டாதப்பா. அவங்களும் நம்ம ஊர் ஆளுங்க தான். கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்கு. சண்டை போடுறத விட்டுட்டு சமாதானமா போனா எல்லாருக்கும் நல்லது. நீயா நானான்னு பாக்குறதுக்கு இதுவா நேரம்? தர்மலிங்கம், நீயும் கொஞ்சம் அமைதியா இருப்பா. அமைதியா இருக்கணும்னு தாங்க உங்க வார்த்தை கட்டுப்பட்டு நான் இங்க வந்திருக்கேன். என்னமோ தன்மானத்தை சீண்டி பாக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி சீன்றவன் எவனா இருந்தாலும் சரி, வெட்டி குழி வரை போச்சிருவேன். ஜாக்கிரதை. பொறுமையா இருக்கிறியா? இது பாருங்க, யார் மனசு புண்படாம ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. இது என் அபிப்பிராயம். அதுக்காக வழக்கத்தை மாத்திர முடியுமா? இதோ பாருங்க, யாருக்கு முதல் மரியாதை இருக்கோ அவங்க தான் முன்னாடி போகணும், மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு பின்னாடி தான் வரணும். ஏன் ஆரியபாஷ்யம், இங்க வந்தா எனக்கு எல்லா விஷயத்திலும் சம உரிமை கிடைக்கும் நீ சொன்ன வார்த்தையை நம்பி தானே நான் இங்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா எல்லாமே வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சுமார். தர்மலிங்கம், இங்க பாருப்பா, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். கணேசா, பழசெல்லாம் மறந்துடுவோம். நீ தான் இந்த ஊருக்கு தலைவன். நீயா பார்த்து ஒரு நல்ல முடிவெடு. நான் ஒரு யோசனை சொல்லலாமா? சொல்லுங்க ஐயா. நீங்க 5 பேரும் முன்னுரிமை எடுத்துக்கங்க. நாளைக்கு திங்கட்கிழமை, சிவனுக்கு உகந்த நாள். நாளைக்கு ராத்திரி 7:30 மணிக்கு சாயிரட்ச பூஜையை ஆரம்பிச்சிருங்க. அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க 5 பேரும் கோவிலுக்குள்ள போய் திருப்பணியை ஆரம்பிங்க. எனக்கு தெரிஞ்சு ஐயா சொல்றபடி செஞ்சா யாருக்கும் எந்த வருத்தமும் வராதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஓகே. நீ என்னப்பா சொல்ற? எனக்கும் சம்மதம் தான். என்ன காத்தவராயா, எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க, நீயும் வேண்டான்னு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன திருப்தி தானே? இல்லைன்னா மட்டும் விட்டுறவா போறீங்க? எனக்கும் திருப்தி தான். அப்புறம் என்ன, நாளைக்கே பூஜை ஆரம்பிச்சிருவோம். நல்ல விஷயத்தை பத்தி இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப அடிச்ச மாதிரி காத்து திரும்பவும் பயங்கரமா அடிக்குது. ஆண்டவா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா.
மனையா, இப்படி காட்டு.